Hi, this is Veda from Trade Education. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நிஃப்டியில் நாளைக்கு நம்ம என்ன ட்ரேட் எடுக்கலாம். ஸோ டெக்னிக்கலாக நிஃப்டி வந்து என்ன ப்ரெடிக்ட் ஆகுது, ஆப்ஷன்ஸில் வந்து நாளைக்கு என்ன நம்ம கான்ட்ராக்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோமோ அதே மாதிரி இன்றைக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் தான் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. ஸோ நம்ம நேற்று வந்து சொல்லியிருந்தோம் ரிலையன்ஸும் அல்ட்ராடெக் சிமெண்ட்டும் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்துருந்துச்சு. ஸோ இன்றைக்குமே வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்துச்சுன்னா நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வந்து நிஃப்டி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே இன்றைக்கி வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து ஒரு 500 ரூபீஸ்க்கு மேலே வந்து நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு. ஸோ நிஃப்டியோடைய ஏற்றத்திற்கு இன்றைக்கி வந்து ப்ளூ சிப் ஸ்டாக்ஸில் வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து ஒரு முக்கிய பங்களிப்பு கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி அந்த லெவலுக்கு ஒரு பெரிய ட்ரெண்ட் இல்லை, ஒரு மூமெண்டமும் இல்லை. கோட்டக் மஹேந்திரா பேங்கை தவிர்த்து மீதி எல்லாமே வந்து ஒரு ஃப்ளாட் மோடில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ நிஃப்டியில் நமக்கு வந்து நாளைக்கு நம்ம என்ன ட்ரேடிங் பிளான் வந்து நம்ம செட் பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு வந்து 24,000க்கு மேலே நமக்கு வந்து ஒரு க்ளோசிங் கிடச்சிருக்கு. ஃபர்தராக இது 24,200 நோக்கி தான் வந்து மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட் இருக்க போகுது. ஸோ ஆனால் ஒரு ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நாளைக்கு இருக்குது. அந்த வகையில் நாளைக்கு ஒரு ரீடெஸ்ட் எடுக்கணும்னா 23,987 ஒரு ரீடெஸ்ட் எடுக்கலாம். ஒருவேளை அதை பிரேக் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு 23,910 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ப்ரிடிக்ட் ஆகுது. அதே நேரம் நமக்கு 23,987 ஒரு ரீடெஸ்ட் எடுத்து மேலே போச்சுன்னா 24,200 அப்படிங்கிறது ஈஸியாக நமக்கு வந்து அச்சீவ்மெண்ட் டார்கெட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்த லெவலில் வந்து ஒரு பொசிஷனலாக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்தால் 24,600 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. பட் அங்கே இருந்து தான் வந்து நமக்கு ஒரு கரெக்ஷன் மோடும் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் ஒரு நெக்ஸ்ட்டு வீக்கு கூட நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் தான் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிடுவோம். பேங்க் நிஃப்டியில் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு மூவ்மெண்ட் இல்லைனாலும் ஸோ பேங்க் நிஃப்டி ஒரு டவுன் ட்ரெண்டுக்குள்ளே வந்து இன்னும் வரல. ஸோ நாளைக்கு வந்து நமக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 52,638 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 52,300 அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ஒருவேளை நமக்கு நாளைக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு மூவ்மெண்ட் பேங்க் நிஃப்டியில் வரணும்னா 52,910க்கு மேலே ஒரு க்ளோசிங் நடந்துச்சுன்னா 53,180ங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 53,400 செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இப்போ நம்ம வந்து நிஃப்டியில் நம்ம என்ன கான்ட்ராக்ட்ஸை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,900 கால் ஆப்ஷனையும் அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா 24,100 புட் ஆப்ஷனையும் வந்து டே ட்ரேடிங்க்கு எடுத்துக்கலாம். ஸோ பொசிஷனலாக ஃபோக்கஸ் பண்ணணும்னா நிஃப்டியில் வந்து நீங்கள் 23,900 கால் எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் மந்த்லி எக்ஸ்பைரியில் வந்து யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஓடிஎம் காலோட நம்ம வந்து எடுத்துக்கலாம். 24,600 வந்து ஓடிஎம் கால் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுவுமே வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டான ஒரு இன்றைக்கி கூட அதில் வந்து நல்ல ஒரு வால்யூம் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிற ஒரு கான்ட்ராக்டாக இருக்குது. பேங்க் நிஃப்டியை வந்து நம்ம நாளைக்கு 52,600 காலையும் அதே நேரம் 20 வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். எந்த பக்கம் நமக்கு வந்து ஒரு பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்தால் ட்ரேட் எடுக்கலாம். இல்லைனா பேங்க் நிஃப்டி அவாய்ட் பண்ணிவிட்டு நிஃப்டியில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.